ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் நிற்குமா நிற்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அண்ணனுடைய தம்பிகள் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா எதிர்பார்த்த மாதிரி இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு கை கொடுக்கவே இல்லை. பல இடங்களில் டெபாசிட் இழந்துட்டாங்க. முக்கியமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஏதாவது 8% வாங்கிட்டு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு கட்சி அடுத்த வந்த தேர்தலையே இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறத இங்கே நம்ம கண்ணூடாக பார்க்குறோம். இதுக்கு முழுக்க முழுக்க விஜயுடைய வரவு தான் காரணம் அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சிலரை நம்ம தொடர்பு கொண்டு பேசும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் மட்டும் இங்கே அரசியலுக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து சீமான் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதிகப்படியான வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட இரட்டை இலக்கில் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், எம்எல்ஏக்களை பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழில் இருக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் விஜயனுடைய வரவினால தான் இங்கே சீமான் அவர்களுக்கு ஒரு பலத்த அடி விழுந்துதா அப்படின்னா ஆம், விஜயனுடைய வரவுனால தான் இங்கே அவருக்கு ஒரு பலத்த அடி அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தேர்தல் அரசியல் அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தனித்து நின்று களம் கண்டு ஒரு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா பல கட்சிகள் இங்கே வளர்ந்த கட்சிகள் கூட ஒரு சில கட்சிகள் நம்ம தனித்து நிற்க மாட்டாங்க, கூட்டணி கட்சி தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்சி ஆரம்பித்து பல தேர்தல் அவர் சந்திச்சிருக்காரு, தனித்து தான் நின்று இருக்காரு. எந்த ஒரு கூட்டணி அவரும் கூட்டணி சேர்த்துக்கிறதில்ல, இவரும் கூட்டணிக்குள்ளே போனதில்லை அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆரம்பத்தில் இங்கே எல்லாராலும் பொதுவெளியில் எல்லாராலும் என்ன பேசப்பட்டது அப்படின்னா, ஏன் விஜயும் சீமானும் இணைந்து செயல்படக்கூடாது, அப்படி ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததுக்கு வாய்ப்பு உண்டு, துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க பேசிக்கிறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் விஜயை எதிர்த்தது தான் இங்கே அவர் செய்த பெரிய ஒரு தப்பு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது என் தம்பி அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் அரசியலுக்குள்ளே வந்துட்ட பிறகு திராவிடமும் தமிழ் தேசியம் என் இரு கண்கள் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணனுக்கு பிடிக்கல, கோவம் வந்துருச்சு. ஒன்று என்ன பண்ணார், தம்பி அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சார். இந்த விமர்சனம் எல்லார் மத்தியிலும் ஒரு கலக்கத்தை ஏற்பட்டுச்சு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேயே பல பேருக்கு என்ன பண்ணிச்சு, கலக்கத்தை ஏற்பட்டுது. அதுக்கப்புறம் அண்ணன் சீமானோடைய நகர்வுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தை விட்டுட்டு வேற திசையில் போகிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால பல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் பல பேர் என்ன பண்ணாங்க, விலகி அப்படியே தாவேக்கால போய் இணைஞ்சாங்க. ஏன்னா அப்போ தாவேக்காவுக்கு கட்டமைப்பு அப்படின்றது சரியாக இல்லை, நிர்வாகிகளும் சரியாக போய் சேரலை. ரசிகர் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் தான் இருந்தாங்களே கண்டி அவங்களுக்கு நிர்வாகிகளை பூத் லெவலில், கிளை லெவலில், ஒன்றியத்தின் லெவலில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருந்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிந்து போன பலரும் அங்கே போய் என்ன பண்ணாங்க, ஐக்கியமானாங்க அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அடி மேலே அடி விழுந்தது அப்படின்றதுலையும் இங்கே நம்மளுக்கு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது விஜயினால். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பல பேர் என்ன பண்ணாங்க, விலகி போகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறதும் நாம் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா 2 பேரும் சோசியல் மீடியாவில் அடிச்சிருந்தோம், சாட்டை முருகன் அவர்கள் வலாசுறதும் பயங்கரமான ஒரு முற்றும் முதல் போக்காக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிலைப்பாட்டில் சீமான் அவர்கள் திமுகவை எதிர்த்தாரு, காங்கிரஸ் எதிர்த்தாரு, அதிமுகவை எதிர்த்தாரு, இப்படின்னு எல்லாமே எதிர்ப்பு இருந்தார். ஆனால் அவர் அப்படியே என்ன பண்ணிட்டார், ஃபோக்கஸ்ஸு தாவேக்கா மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு இவர் போயிட்டு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். யார், நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு, எல்லா கட்சி தலைவர்களும் சந்திக்கிறார். திமுகவை சந்திக்கிறாரு, நாத்தாக்காவை சந்திக்கிறாரு, அதிமுகவை எல்லா கட்சியும் போய் சந்திக்கிறார். சந்தித்தவர் அண்ணன் சீமான் கூட உரையாடுறாரு, எல்லாமே இது பண்ணுறாரு. ஆனால் இவருடைய நடவடிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா இவருக்கு சுத்தமாக பிடிக்கல, எதிர்க்க ஆரம்பிக்கிறார். எல்லா விஷயத்திலும் எதிர்த்து அடிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தை தோல் உரிச்சு காட்டுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்னிய டேட்டு வரைக்கும் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியை சந்திச்சாங்களா அந்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா தோல் உரிச்சு காட்டுறாரு. விஜய் யார், விஜயோடைய அரசியல் என்ன, அவருடைய நகர்வுகள் என்ன, இது எதை நோக்கி கொண்டு போக போகுது அப்படின்றத அப்படி தோல் உரிச்சு டிட்டோவாக காட்டுறாரு. ஸோ இந்த அளவுக்கு சீமான் அவர்களை எதிர்க்கிறாரு. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது
இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு பலராலும் பேசப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெபாசிட்டை பல இடத்துல தோத்துட்டாங்க, டெபாசிட் இழந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலில் நின்று கட்சியை இன்னும் கீழே கொண்டு போகணுமா, வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டுமா அப்படின்ற பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. தேர்தலில் நின்று ஓட் பேங்க் அப்படின்றது இன்னும் கீழே போகணுமா அப்படின்ற ஒரு அச்சம் நாம் தமிழ் கட்சிகிட்ட இருக்கிறத பார்த்தோம். ஆனாலும் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிற்பம்பா, 6 தொகுதியில் நிற்கிறேன், அதில் எந்தவித மாற்றுக்கிறதுல அம்பாசமுத்திரத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. இப்போது எதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, தாவேக்காவின் கொட்டத்தை அடக்கணும், தாவேக்காவின் ஆட்டத்தை அடக்கணும், தாவேக்காவுடைய அந்த எண்ணத்தை தவிடுபொடி ஆக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பொது வேட்பாளர் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒரு பேச்சுகள் உலாவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. குறிப்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் பேசிக்கிட்டது கூட இதாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுறது என்னென்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் அவர்கள் நிற்கிறாரு. ஆனால் அவரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் யாருமே வந்து நிற்கலை, அவருக்கு ஆதரவு பொது வேட்பாளர், அதாவது எதிர்க்கட்சிகள் சார்பாக பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவரை நிற்க வைக்கிறோம் அப்படின்னு இங்கே ஏகப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக அம்பாசமுத்திரத்தில் டிவிகே விசஸ் என்டிகே அப்படின்ற ஒரு முற்று முதல் போக்காக இருக்கும். சீமான் விஜய் அப்படின்ற ஒரு போட்டி இருக்கும். ஒருவேளை சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டார்னா, அண்ணன் சீமான் அவர்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் விஜய் அவர்கள் திணறி நிற்கணும் அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இங்கே திட்டம் தீட்டுறாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் விஜயை நாலாப்புறமும் அடிக்கணும். ஒரு பக்கம் உதயநிதி, ஒரு பக்கம் சீமானு, ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இப்படின்னு நாலாப்புறமும் அடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்று கூடி பொது வேட்பாளர் சீமான் அவர்களை நிப்பாட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே அடிபட்டு இருக்கு. ஆனால் சீமான் அவர்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்? வரலாற்றிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நாம் தமிழ் கட்சியிலேருந்து சார்பாக ஒருத்தருங்க சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்றது எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா விஜயனுடைய ஆட்சியின் அவலங்களை எதிர்க்கட்சிகள், அதாவது இப்போவே எடப்பாடி பழனிசாமியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது பல விஷயங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வருகார் என்ன பண்ணுறாரு, கேலி கிண்டல் கூத்தால் ஆக்கின்றிருக்கார். இது ஒரு புறம் இருக்க, சீமான் அவர்களை உள்ளே கொண்டு போயிருந்தா அவர் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் சட்டமன்றத்துக்குள்ள, ஆளும் தரப்பினருக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாரு அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த 6 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க. குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறங்க போகிறார். அதாவது ஆளும் தரப்பினை எதிர்த்து பொது வேட்பாளர், எதிர்த்தரப்பிலிருந்து யாரும் அந்த தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அந்த வேட்பு மனு தாக்கல் பண்ணுவார். திமுகவோ அதிமுகவோ இல்லை மற்ற எந்த கட்சிகளோ அங்கே எதிர்த்து போட்டியிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அவர் ஆதரிக்கும் அப்படின்னு இங்கே பேசப்படுது. ஸோ இது எப்படி இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஒருவேளை சீமான் அவர்கள் ஜெயிச்சு உள்ளே போயிட்டார்னா விஜய், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், பிரேமலதா விஜயகாந்த் இப்படின்னு எப்படி இருக்கும் காம்பினேஷன் அப்படின்றது தான் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஒருவேளை சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போவாரா மாட்டாரா? நீங்கள் என்னென்ன நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.